சில பிள்ளைங்களா வணக்கம் சாமி. எக்ஸசைஸ் 1.5ல் தேர்ட் சம் பார்க்கலாம் சாமி. ஒரு தொகை ரூபாய் 65,000 ஆண்டிற்கு முறையே 6%, 8% மற்றும் 9% என்ற வட்டி வீதத்தில் 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. 65,000 ரூபாய் வச்சிருக்காரு. அதில் 6%, 8%, 9% சொல்லிட்டு வட்டி வீதம் ஒரு 3 பத்திரத்தில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறாரு. ஓகே சாமி. அப்போது தனியாக பிரித்து கொடுக்குறாரு. தனியாக பிரிச்சுன்னா 3 தொகையை பிரிக்கிறாரு. எதை? இந்த 65,000 3 தொகையை பிரிக்கிறாரு. அப்போ 3 தொகையை பிரிக்கணும்னா ஒரு தொகை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு தொகை ஒய்ன்னு வச்சுக்கிறேன், இன்னொரு தொகை இசட்னு வச்சுக்கிறேன். ஓகே சாமி. அப்போ ஒரு சமன்பாடு அமைச்சிடலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எவ்வளோ சாமி? 65,000. நீங்கள் கம்மா போடாதீங்க, ஒன்றா மாறிடும் சில சமயங்களில். இப்போ 6% வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார்ல, அந்த தொகை தான் என்ன சாமி? எக்ஸு. அடுத்தது 8% முதலீடு செய்கிற தொகை பேர் தான் என்ன சாமி? ஒய். 9% முதலீடு செய்கிற தொகை தான் வந்து இசட். ஓகே செல்லம், நான் அப்படி தான் எடுத்திருக்கேன்ப்பா. புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இதில் மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் 4,800. இப்போ முதலீடு செஞ்சிட்டாரு. எல்லாத்துலேயும் ஒரு முதலீடு போட்டால் என்ன கிடைக்கிது? வட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு 8ஆம் கிளாஸில் படித்த வட்டி ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். இப்போ எழுதிடலாமா? 6% முதலீடு செய்த தொகை ரூபாய் எக்ஸ். ஓகே சாமி. முதலீடு செய்கிற தொகை நம்ம என்ன சொல்லுவோம்? பின்னு சொல்லுவோமா? அதாவது இதுதான் என்ன சாமி? பி. ஓகே, இது யார்? வட்டியா? இப்போது எத்தனை ஆண்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க, ஆண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆண்டு காலம் வந்து n = 1ன்னு சொல்லலாம். ஸோ வட்டி தேர்ஃபோர் கிடைக்கும் வட்டி. நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்கப்பா. நான் வட்டிக்கு ஃபார்ம் என்னது? PNR/100. இதுதான் சாமி இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, இப்போது P அசல், N என்பது காலம், R என்பது வட்டி வீதம் போட்டுக்கலாமா? அப்போ இதில் கிடைக்கும் வட்டி 6% ஈக்குவல் டு எவ்வளோ தங்கம்? P வந்து எக்ஸு இன்ட்டு N 1 இன்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ? 6%. சதவீதம் என்றால் பை 100, அதனால் இங்கே பை 100 அப்படி இது பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 1 கூட 6 பேருக்குன்னா 6 தான் கிடைக்கும். 4 × R × X / 100. ஓகே, அடுத்தது 9% முதலீடு செய்த தொகை. 9%த்தில் முதலீடு செய்த தொகை நான் சாமி எடுக்கிறோம்? ரூபாய் ஒய்ன்னு எடுக்கிறோம். இதுதான் இங்கே அசல். தேர்ஃபோர் கிடைக்கும் வட்டி அது என்னது? எக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒய் இன்ட்டு 1 இன்ட்டு எத்தனை சதவீதம்? 9% பை 100. தட் இஸ் ஈக்குவல் டு 9/100. அடுத்து எப்பா எத்தனை சதவீதம்? ஐயோ சாரி, இது 8 சாமி. இங்கே 8 போட்டுக்கிறேன், சாரி தங்கம். அடுத்தது 9%த்தில் முதலீடு செய்த தொகை ரூபாய்னா சாமி? இசட்டா? தேர்ஃபோர் கிடைக்கும் வட்டி இசட் இன்ட்டு 1 இன்ட்டு 9/100. அண்டர்ஸ்டாண்ட் செல்லம்? 9 இன்ட்டு இசட் பை 100. இப்போ என்னென்ன பாரு சாமி, இந்த வட்டி மட்டுமே என்ன சொல்லிட்டாங்க பாரு. மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் 4,800. முதலீடு செஞ்சுட்டு அந்த பத்திரங்களில் முதலீடு செஞ்சுட்டாரு. அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டுமே எவ்வளோ? 4,800. அப்போது மொத்த வருமானம்னா 3 என்ன பண்ணணும் சாமி? கூட்டணுமா? 6 × X + 8 × Y + 9 × Z = எவ்வளோ கிடைக்குதா? 4,800 கிடைக்குது. இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு, இந்த ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. அப்போ 3வது ஈக்குவேஷன் எனக்கு தேவை. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 3வது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது, 3வது பத்திரம் யார்? 9%. ரைட். 3வது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம், அதாவது வட்டி என்னவா இருக்கும் சாமி? நமக்கு இதான வருமானம்.
ஸோ 9z/100 என்னது கிடைக்கும் மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் ஆனது அப்படின்னு ஒரு வார்த்தை தானே சாமி போடணும். ஈக்குவல் டு இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம். அதிகம்னா அது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 600. இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம். அப்போ இரண்டாவது பத்திரம் யார்? இதான சாமி. அப்போ இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம். அதிகம் என்ன போட போகிறோம்? ப்ளஸ் தானே செல்லும். அவ்வளோதான் எப்பா. இப்போது இதை ஒரு சமன்பாடாக மாற்றணும்னா இதை ப்ளஸ் 8y இங்கே வச்சுக்கலாம். எல்லாம் இங்கே இருக்கட்டும். இது இந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? ப்ளஸ் 8y இந்தாண்ட பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 8y/100 பெருக்கல் கருக்கள் மாற்றி வச்சுடா சாமி. ஸோ மைனஸ் 8y/100 ப்ளஸ் 9z/100 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 600. ஓகே. ஆமாம், இங்கே 100 போடவே இல்லையேப்பா. பை 100. அப்போ எத்தனை முறை 100 வந்தாலும் ஒரே முறை பை 100 போட்டுக்கலாமா? இந்த வகுத்தலாக இருக்கிற 100 சமக்குறிக்கு அந்த மாதிரி பெருக்கலாம் மாறுமா? அப்போ எத்தனை 0 போட்டோம்? எக்ஸ்ட்ரா 2 0 போட்டோம். சாரி சாமி. இப்போ இதில் பகுதி நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். எத்தனை முறை 100 வந்தாலும் ஒரே முறை போட்டுக்கலாம். வகுத்தல் 100 மைனஸ் 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 600. இந்த வகுத்தலாக இருக்க 100 அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். ஸோ 8y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு 6 இந்த ஒரு 2 0 இதோ ஒரு 2 0. சமன்பாடு 3. ஓகே சாமி. இப்போது நான் சமன்பாடெலாம் அமைச்சிட்டேன். இப்போ கணக்கு படிக்கலாம். எனில் ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள் சாமி. தொகை என்னது? எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இசட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. காஸ் நீக்கல் முறையை பயன்படுத்த சொல்லிட்டாங்க. அப்போ காஸ் நீக்கல் முறையில் இதை ஒரு அணியாக ஃபார்ம் பண்ணணும். முதல் சமன்பாடு +1 +1 +1 பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது சாமி? 65,000. ஓகே. ரெண்டாவது சமன்பாடு பார்த்தீங்கன்னா 6x + 8 + 9 ஈக்குவல் டு 4 8 4 முட்டை 2 இதோ ஒரு 4. ஓகே சாமி. அடுத்தது மூணாவது சமன்பாடு எக்ஸ் இருக்குதா? இல்லை. அப்போ 0. ஒய்யை வந்து -8, இசட் வந்து 9. இங்கே 6 4 0 போடுறோம். இப்போ என்ன சாமி பண்ணணும்? இந்த மூலை விட்டத்தில் 0வாக வரணும். போய் பார்த்தா இதில் 0 வந்துருச்சு. இதில் 0வாக வரணும். அதுக்கு முன்னாடி மிஸ் இது முன்னாடி இருக்கிற முதல் நிரையில் இருக்க முதல் உறுப்பு எல் இருக்கிறத விட சின்னதாக இருக்கணும். ஆமாம், சின்னதாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருந்துச்சு? எனக்கு 0 வந்துருச்சுல்ல. ஸோ இது பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே தான் பார்க்கணும். அப்போ 6லேருந்து 6 கழிச்சா தான் 0 வரும். R1 கூட கம்பேர் பண்ணும்போது இதை விட இது 6 மடங்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்? R2வை R1 R2 அப்படியே வச்சுக்கிறேன். R1-ஐ R பெருக்கிறேன். R1 சேஞ்சஸ் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம். 1 1 1 65 3 0. ஓகே, 65,000. இது R2வை என்ன பண்ணுறேன்? அப்படியே வச்சுக்கிட்டு R1-ஐ R பெருக்கிறேன் சாமி. R2 அப்படியே வச்சுக்கிட்டா அங்கே சைடில் வச்சுக்கிறேன். 4 0. R1 R பெருக்க போகிறேன்ப்பா. ஓரார் 6 ஓரார் 6 ஓரார் 6. இங்கே 0 0 0 3 0. 6 பெருக்கணும் சாமி. 6 5 30க்கு 0. மீதி 3. 6 36 3 39. இப்போ என்ன பண்ணணும்? கழிச்சாதான் மாறும். அப்போ என்ன பண்ணணும்? குறிய மாற்று. மைனஸ் 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 மைனஸ். இது 0 ஆகிடுச்சு. 8லேருந்து 6 கழிச்சா 2. 9லேருந்து 6 கழிச்சா 3. 48. இது 39. 1 0 0 0 0 48 39 கழிச்சா எவ்வளோ சாமி? மீதி 9. 4 0 போட போகிறோம். 9 4 0. பெரியனுடைய குறி ப்ளஸ் தான். ஓகே.
R3 நான் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. அடுத்தது தங்கம். இப்போ இந்த இடத்துல 0வா வர வைக்கணும். இந்த இடத்துல 0 வர வைக்கணும்னா மேலே இருக்கிற நம்பரை பார்க்கணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் 0 இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது. இதுக்கு சம்மந்தம் இருக்கா? இருக்கு. 2னுடைய மடங்கு தான் 8. 4ஆல் பெருக்குனா கிடைச்சிடும். அப்போ R2 ஃபுல்லாக இதால் பெருக்கணும். 4ஆல் பெருக்க போகிறோம். R3 அப்படியே வச்சுக்கிறேன். R2வை 4ஆல் பெருக்கிறேன். முதல் நிரை மாறல. 1 1 1 சாரி, ஒரு தடுப்பு போட்டுக்கலாம். இரண்டாவது நிறையும் மாறல. மூன்றாவது நிறைய அப்படியே வைக்கிறேன். 0 -8 9 6 4 முட்டை. R2வை 4ஆல் பெருக்கிறேன். 0 × 4 0 4 2 8 4 3 12 4 9 36 4 முட்டை. ஒரு பாக்ஸ் போடுறேன் சாமி, கொஞ்சம் கிட்ட எழுதிட்டேன். இப்போ +8 -8 0 ஆயிடுச்சு. குறியை மாற்றலாம்னா சாமி அர்த்தம் ப்ளஸ் பண்ண போகிறோம். 0 கூட 0 கூட்டினா 0, 8 -8 0, 9 ஒரு 12 21, இங்கே 4 0, 36 கூட 6 சேர்த்தா 42. இங்கே பாரு சாமி, இது 0 ஆயிடுச்சா? இப்போ போகலாம் ரிவர்ஸ். அந்த கீழேருந்து மேலே போங்க. இதான் எக்ஸு, இதான் ஒய், இதான் இசட்டு. அப்படியே நேராக வந்துட்டிங்கன்னா இசட் ஈக்குவல் டு எத்தனை இசட்? 21 இசட் ஈக்குவல் டு திஸ் இம்ப்ளாய்ஸ் 21 இசட் ஈக்குவல் டு 42. 4 முட்டை. 21வது பெருக்கல் வாய்ப்பாடு. ஓர் 21 21 2 21 42. திஸ் இம்ப்ளாய்ஸ் இசட் ஈக்குவல் டு 2 4 முட்டை. ஓகே, ரூபாய்ன்னு போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் முடிஞ்சிடும். இல்லை எடுத்து எழுதுந்தால் எழுதுங்க. அடுத்தது மேலே போங்க. 2 × y ப்ளஸ் 3 × z ஈக்குவல் டு 2 × y எவ்வளோ சாமி வந்துக்குது? 9 4 0. திஸ் இம்ப்ளைஸ் 2 × y அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு 3வது பெருக்கல் வாய்ப்பாடு 3 2 6 4 0 ஈக்குவல் டு 9. எத்தனை 0? 4 0. இந்த ப்ளஸ் 60,000 தானே பக்கம் போச்சுன்னா -60,000 கழிச்சா 30,000. யார்? 2y. இரண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு ஓரன் 2, இது 15 வருமா? அப்போ y ஈக்குவல் டு ரூபாய் 15,000. இங்கேயும் 2 போட்டு ரூபாய் போட்டுக்கலாம். ரூபாய் 20,000. இப்போ எக்ஸ்னுடைய மதிப்பு x + y + z ஈக்குவல் டு 65,000. x + y + z ஈக்குவல் டு 65,000. எக்ஸு தெரியாது. ஒய்யும் இசட்டு கூட்டிக்கோங்க. இடம் இல்லை சாமி, நான் கூட்டிக்கிறேன். 15,000 ஒரு 20,000 சேர்த்தா 35,000 ப்ளஸ் 35,000 அந்த பக்கம் போனால் -35,000. இது 0 0 0 3 30,000. எக்ஸ் ஈக்குவல் டு ரூபாய் 30,000. அப்போ தனித்தனியாக முதலீடு செய்த தொகை எக்ஸ் ஈக்குவல் டு ரூபாய் 30,000, ஒய் ஈக்குவல் டு ரூபாய் 15,000, இசட் ஈக்குவல் டு ரூபாய் 20,000. அவ்வளோதான் சாமி. தேங்க்யூ செல்லம்.